Here we see John was in the spirit. யோவான் ஆவிக்கு உள்ளானார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். When he was in the spirit, he saw the Lord Jesus Christ. அவர் ஆவிக்கு உள்ளான பொழுது ஆண்டவராகிய இயேசுவை அங்கு பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். It was a great astonishment to John. யோவானுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். He knew the Lord Jesus Christ for about 3.5 years as a man. ஒரு மனிதனாக அல்லது மனிதனுடைய வந்த விதத்துல இயேசுவானவர் எவ்விதமாக காணப்பட்டார் என்பதை குறித்து இந்த யோவான் அறிந்திருந்தார். But now the Jesus Christ whom he see or whom he saw was a different one. ஆனா இப்ப பார்க்கிற ஆண்டவராகிய இயேசுவானவர் வித்தியாசமானவராய் காணப்படுகிறார். We see from 10th verse, from the verse 10. I was in the Spirit on the Lord's day, and I heard behind me a loud voice as a trumpet saying, I am the Alpha and the Omega, the first and the last. And what you see, write in a book, send it to the 7 churches which are in Asia, to Ephesus, to Smyrna, to Pergamos, to Thyatira, to Sardis, to Philadelphia, and to Laodicea. Oh, sorry. Revelation, first chapter. Revelation, first chapter. I'm sorry, I told Isaiah. Revelation 1. Oh, we see the Lord Jesus Christ. He was in glory. அவர் மகிமைகரமானவராய் காணப்படுகிறார். He was not the same Jesus who was crucified. சிலுவையில் அறையுண்ட, the one who was almost like helpless. உதவியற்றவரை போல சிலுவையில் அறையப்பட்டவராக அவர் காணப்படவில்லை. He was in his glory. அவர் மகிமையிலே அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். When John saw the Lord Jesus Christ in his glory, he was not able to withstand the look of the glorious Christ. யோவான் மகிமைகரமான இயேசுவை பார்த்த பொழுது அவனால அங்கு அதை பார்த்து அப்படியே நிற்க முடியவில்லை. It was so glorious. மகிமைகரமானதாய் காணப்பட்டது. Oh, John was not able to withstand it. அங்கு யோவான் அதுல அவனால தாக்கு பிடிக்க முடியவே இல்லை. Bible says 17th verse, Revelation 1:17. And when I saw him, I fell at his feet as dead. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். Oh, he fell down at the feet of the Lord Jesus Christ as though he was dead. Dear people, the Lord Jesus Christ is living today. ஆண்டவராகிய இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். The Bible declares the resurrection of the Lord Jesus Christ long time back. ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை அநேக காலங்களுக்கு முன்பாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Even John knew that. யோவான் கூட அதை அறிந்திருந்தான். But when he saw that, he was not able to withstand.
ஆனா அவன் அறிந்திருந்ததல்ல. அதை பார்த்த பொழுது அவனால் நிற்க முடியவில்லை. Oh dear people, I tell you, you must see that Christ who is risen. உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ பார்க்க வேண்டும். Your eyes should be open to see the risen Christ. உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை காணும்படியாக திறக்கப்பட வேண்டும். There comes the faith. அங்கதான் விசுவாசம் வருது. You knew that. நீ அறிந்திருக்கலாம். Probably you would have read that. நீ படிச்சிருக்கலாம். But you must see that in your spiritual eyes. ஆனா உன்னுடைய ஆவிக்குரிய கண்களினால அதை காண வேண்டும். Or many of the people, they know that, but they could not see that in the heart. அநேக மக்கள் அதை அறிந்திருக்கிறார்கள், ஆனா இருதயத்தில் பார்க்க முடியவில்லை. The eyes of the heart should be open to see that. உன்னுடைய இருதயத்தினுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் அதை பார்ப்பதற்கு. When John saw that, he felt dead. அவ்விதமாக அவன் பார்த்த பொழுது அவன் மரித்தான். மரித்து போன நிலையில அவ்விதமாக அங்கு அவன் செத்தவனை போல விழுந்தான். There comes a voice like a thunder. அந்த நேரத்தில் ஒரு இடியை போல ஒரு சத்தமானது அவனுக்கு முன்பாக வழங்க சொல்லப்படுகிறது. ஓ ஆண்டவராகிய இயேசு, when the Lord Jesus Christ was in his human form, the words which he was uttering, was speaking, was completely different from the way that which he was expressing his words. ஆண்டவராகிய இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் பேசின வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தைகளோ முழுமையான வித்தியாசமாய் காணப்பட்டது. அவர் என்ன பேசினார்? What did he say? என்ன பேசினார்? 17th verse 17வது வசனத்துல இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். But he laid his right hand on me, saying to me, do not be afraid. I am the first and the last. Oh, the Lord Jesus Christ laid his right hand on John. அன்பானவர்களே, யோவான் பேரிலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வலது கரத்தை வைத்ததை பார்க்கிறோம். The hand of compassion, இரக்கத்தினுடைய கை, the hand of love, அன்பினுடைய கையை வைத்தார். He said, fear not, பயப்படாதே. Fear not. பயப்படாதே. Fear not. Dear people, most of the time what I preach is almost reflecting my spiritual journey that I have gone through. அநேக சமயங்களில் நான் பண்ற பிரசங்கங்கள் ஏதோ பிரசங்கிக்கிறதாக நான் பண்ணறதில்ல. நான் கடந்து போன பாதையில ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை தான் நான் போதிக்கிறேன். I preach what God has taught me. தேவன் எனக்கு போதித்தவைகளை தான் நான் போதி. Most of the time I could testify by the grace of God. தேவனுடைய கிருபையினால ஒன்று சொல்லக்கூடும். தேவன் எனக்கு போதித்தவைகளை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். There were many times in which I was afraid. நான் பயந்தேன். There are many cases in which I was put in fear. அநேக சூழ்நிலைகளில பயப்படக்கூடிய சில சூழ்நிலைகளில நான் கடந்து போனேன். A strange fear. ஒரு வித்தியாசமான ஒரு பயம். Fear about the future.
எதிர்காலத்தை குறித்த பயம். Fear about so many things. அநேக காரியங்களை குறித்த பயம். Then God spoke to me, fear not. அப்ப தேவன் என்னோடு கூட பேசினார், பயப்படாத. He almost put his right hand on me and said, fear not. அவர் தம்முடைய வலது கரத்தை வைத்து சொன்னார், பயப்படாத. Dear people, I could say by grace of God, the fear was taken from me. அந்த பயம் என்னை விட்டு எடுக்கப்பட்டு போயிற்று. The பயம் என்னில் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. The fear could not rule me anymore. அது மேலுமாக அது என்னை ஆளுகை செய்ய முடியவில்லை. That's what I preach today. அதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே போதிக்கிறேன். Oh, God told many people in the Bible the same way. வேதத்தில் அநேக மக்களிடத்தில் அவ்விதமாக அவர் பேசி இருக்கிறார். It is not that he speaks to someone, he spoke only to John. யோவானிடத்தில் பேசினது மாத்திரமல்ல. Even in the Bible we see an individual way, to an individual. Personally, he has spoken to people. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய மக்களிடத்தில் அவர் பேசி இருக்கிறார். In Genesis 15th chapter, probably I could, please, you can have this place. Yes. Genesis 15:1, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். In the first book of the Bible, Genesis 15th chapter, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலே, oh, Abraham was there. ஆபிரகாம் அவ்விதமாக அங்கே இருக்கிறான். He was in a strange land. ஒரு அந்நிய தேசத்தில் அவன் இருக்கிறான். He didn't knew the people. அந்த மக்களை அவனுக்கு தெரியாது. So many strange things were happening in that situation. அந்த சூழ்நிலையில அநேக விந்தியான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Probably Abraham would have thought, oh, what are all these things? Oh, am I really safe? ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், என்ன இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குது, நான் பாதுகாப்பா தான் இருக்கிறேனா? Am I in the right place? நான் சரியான இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறேனா? What about my future? என்னுடைய எதிர்காலத்தை குறித்த காரியம் என்ன? Oh dear people, many times you are afraid. You are afraid. நீ பயப்படுகிற. But if you really believe the Lord Jesus Christ, if Jesus Christ is a personal Savior, I tell you, when you take the fear to Him, He is able to remove it completely. ஆண்டவராக இயேசுவின் பிள்ளையாக நீ இருப்பாயானால், அவருடைய இரட்சகராக இருப்பாயானால், அவரிடத்துல இதை நீ எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயமாக, with all certainty I tell you, நிச்சயமாக எல்லா நிச்சயத்தோடு சொல்றேன், அவர் இதை எடுத்துக்கொள்வார். Either it may be the fear of death, மரண பயமாக இருக்கலாம். How I am going to die. Oh, there are people, Bible says in Hebrew, we don't have time, but Bible says, oh, God takes away the fear of death in the soul of a man who is a believer. இயேசுவின் விசுவாசியா இருக்கிற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் மரண பயத்தை எடுத்து விடுகிறார். வேதம் சொல்லுது, வாழ்நாள் முழுக்க மரண பயத்தினால கட்டப்பட்ட, throughout their life there is a fear which holds them to the very roots. அப்படியே கீழே இழுத்து செல்ல முடியாத நிலையில, but God takes away the fear. தேவன் அந்த பயத்தை எடுத்துக் கொள்கிறார். In Genesis 15:1, when Abraham was in such a state, ஆபிரகாம் அவ்விதமான நிலையில இருந்த பொழுது தேவன் சொன்னார், 15:1, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, fear not Abraham. Today God speaks to you, oh child, fear. பயப்படாதே. Why are you afraid?
Why you are afraid for everything? எல்லாத்துக்கும் ஏன் பயப்படுறீங்க? ஏன்? Oh, I tell you, dear child. நான் ஒன்னு சொல்றேன். Believe in Him. Put your trust in Him. Who tells again and again, fear not, fear not, fear not. The whole Bible is filled with the fear not. வேதத்துல பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறது நிறைய இருக்கு. ஆனா but is it personally applicable to you? அது உனக்கு தனிப்பட்ட விதத்துல இருக்கும்படியான ஒன்று காரியமாக இருக்க முடியுமா? Yes. Isaac, the son of Abraham, was there when he was in that land. People were troubling him. அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது மற்ற மனிதர்கள் தொந்தரவு செய்கிறார்கள். Genesis 26 26வது அதிகாரத்துல பாருங்களேன். Genesis 26 chapter 24th verse. இங்கே அவ்விதமாக இங்கே இருந்த பொழுது the Amalekites, they were all giving trouble. Oh dear people, are you afraid of the people who are troubling you? உன்னை தொந்தரவு செய்யும்படியான மற்ற மக்களை குறித்து நீ பயப்பட்டு இருக்கிறியா? Are you afraid of people? மக்களை குறித்து பயப்படுகிறாயா? Yes, Isaac was digging wells, but these Amalekites were giving trouble. இந்த அமலேக்கியர் தொந்தரவு செய்தார்கள். Probably Isaac would have been afraid of these people. இந்த மக்களை குறித்து அவன் பயப்பட்டு இருக்க முடியும். Because of the strength of the Amalekites. இந்த அமலேக்கியருடைய பலத்தை பார்த்து பயப்பட்டு. But God said, oh Isaac, 24th verse. அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, fear not Isaac. Why are you afraid? Why? Dear people, are you really afraid of anything? I tell you. You don't believe the Lord Jesus Christ. That's why you are having fear. ஆகவேதான் உனக்குள்ள பயம் இருக்கு. Oh, men like Daniel, who stood against the lions, சிங்கங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருந்த தானியேல். Yes, there were occasions in which he also had fears. அவனுக்கும் கூட பயம் இருக்கத்தான் செய்தது. Dear people, one way or other, there are things which makes us to be afraid of. ஏதாகிலும் ஒரு விதத்துல நம்ம பயப்படும்படியாக ஏதாகிலும் ஒரு காரியம் எப்படியாகிலும் வந்திருக்கு. Daniel was a man who went fearlessly to the den of the lions. சிங்கங்களின் குகைக்கு கூட பயப்படாம போனான். அந்த அவனுக்கு கூட பயம் வரத்தான் செய்தது. Yes, we are men. நம்ம மனிதர்கள். But God, there was a situation in which God spoke to Daniel. Daniel கூட பேசினார். Daniel, fear not. பயப்படாத. Daniel 10th chapter. Daniel 10th chapter. How Daniel was there, but God spoke to Daniel. He was praying, but the answer was not coming. Oh, may probably Daniel would have thought, I am praying for deliverance, but why? Why no answer? ஒருவேளை தானியேல் நினைச்சிருக்கலாம், ஜெபித்தான், ஜெபத்துக்கு பதில் வராததை போல காணப்பட்டது. ஐயோ, நான் ஜெபம் பண்றேன், ஆனா ஏன் எனக்கு பதில் வரவில்லையே? But God spoke to Daniel. ஆனா தானியேல் கூட தேவன் பேசினார். Daniel 10th chapter and 12th verse. தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, தானியேலே பயப்படாதே. Daniel, fear not. Daniel, why are you afraid? Dear people, the Bible is full of fear nots. Oh, dear people, I tell you, when you don't have faith in the Lord Jesus Christ, you will be a man or woman full
years நீ பயத்தினால நிரம்பின மனுஷனாய் காணப்படும். Are you so? அப்படி இருக்கிறையா? Why should you live this life with fear? ஏன் நீ பயத்தோடு கூட இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது? Come to him. Come to Jesus. அவரிடத்துல வா. He knew your heart fully 100%. Every nook and corner of your heart he knew. உன்னுடைய இதயத்தினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கை அவர் அறிந்திருக்கிறார். He is so compassionate. அவர் இரக்கமுள்ளவர். He know your situation. அவருடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறார். There is nothing that happened without his knowledge. அவருடைய அனுபவம் இல்லாம உடைய வாழ்க்கையில எதுவுமே நேரிடவில்லை. There is nothing or there was nothing that happened in your life without his permission. அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய வாழ்க்கையில எதுவுமே நேரிடவில்லை. Fear not. பயப்படாதே. Isaiah 41:10. Isaiah 41:10. Oh, here God says, Isaiah 41, ஏசாயா 10:41 அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் அவ்விதமாக சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Fear not, I am with you. I am with you. Fear not, I am with you. You are my child. நீ என்னுடைய பிள்ளை. A strange thing happened in my very recently. Rather 1 month or 1.5 months back. I'm not sure. ஒரு விந்தையான காரியம் நடந்தது. When I started preaching against the devil literally attacked me. பிசாசு குறித்து நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே உண்மையிலே பிசாசு என்னை தாக்காரு. I have seen not only myself, many godly men have seen this in their own lives. அவருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறார். So I think the same Sunday I started preaching on the devil. What happened? I was sleeping probably in the middle of the night. ராத்திரியில it's an iron cot. It's a bit high, கொஞ்சம் உயரமானது. When I got down, I was really conscious. I was not actually nothing happened unconsciously. எனக்கு எதுவுமே நினைவில்லாம I got up with all consciousness and I sat உட்கார்ந்தேன். All of a sudden my leg were slipped off. I completely fell down from the cot. I just put my hand, I fell down. This was the first experience that I had. But fortunately I didn't fell back. நான் பின்னால இப்படி விழுகல, but it hit me at the back. என்ன தாக்கிட்டு. I could understand why, how it happened. I could really feel that the devil really threw me off. பிசாசு தூக்கி கீழே போட்டான். But happily nothing happened by God's grace. I was safe and nothing happened. I just had some pain 1 or 2 days. Probably I was not sure whether I took medicine or not. But next morning, what happened? Actually, when I fell down, my wife was in the next cot, saw me at the floor, and she was really taken aback. நான் என்ன எந்திரிச்சு என்னுடைய மனைவி பக்கத்துல இருந்தவங்க திடீர்னு முழிச்சு பார்த்தா நான் கீழே விழுந்து கிடக்கிறேன். She was really afraid. So next morning she was crying. அடுத்த நாள் she was really crying. Daniel was there. Daniel அங்க அப்ப இருக்கான். அப்போ when she was crying,
See, he came to her and told. அவ வந்து சொன்னா, என்ன சொன்னான்னா, அவ இப்படி பேசினான், ஏன் அழற, நீ இயேசுக்குள்ள இல்லையா? Why are you crying? Are you not Jesus' child? ஏன் உன் கண்ணுல கலங்குற? தாத்தா இயேசுக்குள்ள இல்லையா? His grandfather is Jesus' child. Why? Oh dear people, she really lost the way in which he said, when you are a child of God, why should you cry? Why should you cry? Even that small child could have a sort of confidence. Yes, தாத்தா இயேசுக்குள்ள, நீ ஏன் உன் இருதயம் கண்ணு கலங்கற, நீ இயேசுக்குள்ள இல்லையா? Oh dear people, this confidence that really he had, a childlike confidence. He said, why? Dear people, why? If you are a child of God, why are you afraid? Why are you afraid? Don't be afraid. Bible again says, don't be afraid. பயப்படாத. Oh, even this year's promise, do you know that? Isaiah 41, I would like to close it, because already we got our time. Isaiah 41:14, I have so many verses to show you, but already our time is almost exhausted. நம்முடைய நேரம் ஏறக்குறைய முடிஞ்சு போனதுனால நான் முடிக்க வேண்டியதா இருக்கிறது. Isaiah 41:14, the promise of this year. Even this morning when I was looking at this verse, I don't know whether this is the promise which makes me not to be afraid in going to Russia. ஒருவேளை இந்த ஆண்டவர் ப்ராமிஸ், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறதுனால ரஷ்யாவை பத்தி நீ பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரோன்னு கூட நான் நினைச்சேன். Isaiah 41:14, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். Oh, your Redeemer says, I will be of help to you. Oh, ye of little flock, சிறு மந்தையே. Oh, dear people, trust Jesus. Oh, there is nothing. Men in this world who has lot of possessions, நிறைய பொருளை வச்சிருக்காங்க, lot of things, lot of treasures, lot of money, lot of things, but their hearts are full of fears. இந்த உலகத்துல நிறைய பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, but one thing is there, they have full of riches and many other things of this world, they have full of fears in them. They could not sleep. They could not, they are afraid. Who will come? Who will take? What will happen to this? Many of the rich people who they could not sleep. Do you know that? Do you know that they could not sleep? Because so many things are there. Probably, you are sleeping now very well. Every night your sleep is so good. Suppose if I give you 1 crore of rupees today, it is not possible, but I tell you, if I give you 1 crore, நீங்க எல்லாமே நல்ல நிம்மதியா ராத்திரியில தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு 1 கோடியை கொடுத்துட்டு போய் வீட்டுல சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டேன்னா, I tell you, you will never sleep this night. நான் நிச்சயமா சொல்றேன், இந்த ராத்திரி நீங்க தூங்க மாட்டீங்க. Dear people, the foolishness of this world is such that இந்த உலகத்தினுடைய மதியம் அப்பதான், but God gives us good sleep, good rest, good peace.
ஆனா தேவன் நல்ல இளைப்பாறுதலை, நல்ல சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும். Let us pray. ஜெபம் செய்வோம். Father, we thank you, Lord, once again for the great assurance of thy presence to us. ஆண்டவரே, நீ கொடுக்கிற இந்த எங்களோடு கூட இருக்கிறேன் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். What a great joy it is. இது எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். Help us, Lord, that we may feel thee, thy presence with us. ஆண்டவரே, உம்மையும் உம்முடைய பிரசன்னத்தையும் நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். Take away the fear from each and every one of our hearts. எங்களுடைய ஒவ்வொரு இருதயத்தில் அந்த பயத்தை எடுத்துக்கோ. The fear of the future. ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பயம். The fear of so many things in the hearts. இருதயங்களில் இருக்கிற பல விதமான பயங்களை எடுத்துக்கோ. Fill our hearts with thy courage. உம்முடைய தைரியத்தினால் எங்களை நிரப்பு. Give us faith to believe the Lord Jesus Christ. இயேசுவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். So dear people, continue to pray for us. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். So we are praying continuously that if it is of the Lord, கர்த்தருடைய சித்தமா இருக்குமான தேவைகளை அவர் சந்தித்து அவர் எடுத்து செல்ல போதுமானவர். We know that God is able to supply the needs and He is able to take us there. So finally we will sing a song which is in English too. Blessed assurance, Jesus is mine. இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டேன். 212 in Tamil. தமிழில 212வது பாடல். In English, I'm sorry. 192 in English, please. 192 in English. Blessed assurance, Jesus is mine. 192 in English. தமிழில் 212. You will stand and sing, please. Blessed assurance, Jesus is mine. Oh, what a glory of glory divine, heir of salvation, purchased of God, born of the Spirit, washed in His blood. This is my story. This is my song, praise the Savior all the day long. This is my story, this is my song, praise my Savior all the day long. Perfect mercy, perfect love, visions of rapture burst on my side.
This is my story. This is my song. Praising my Savior all the day long. This is my story. This is my song. Praising my Savior all the day long. Perfect submission, all is at rest. I in my Savior, happy and blessed, watching and waiting, looking above, in His goodness, lost in His love. This is my story. This is my song, praising my Savior all the day long. This is my story. This is my song, praising my Savior all the day long. Please don't forget, we have English service every Sunday morning at 9 o'clock, and we have the Tamil service at 10:30, and we have the evening service at 6:30. So remember and please join us. You are most welcome. Let us pray, please. Father, we thank you once again for the blessed time of learning from thy word. Thank you, Lord. You have promised thy self and thy presence to be with us. ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தையும் நீரும் எங்களோடு கூட இருக்கிறதாக வாக்குப்படி நான் துணை நிற்கிறேன். ஓ ஆண்டவரே, இவ்வளவு அருமையாக I will be standing there to help you. In order to help you, I will be with you. ஆண்டவரே, உனக்கு உதவி செய்யும் முகமாக நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுங்கள். What a blessed Savior thou art. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ரட்சகன். God, give us faith. ஓ ஆண்டவரே, விசுவாசத்தை தாரும். Oh God, the devil is showing so many foolish things to us and attract and destroys us. ஆண்டவரே, பிசாசு பலவித மதியனமான காரியங்களை எங்களுக்கு காண்பித்து இழுத்து எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். Deliver us, O God, from the snare of the devil. பிசாசனுடைய தந்திரங்களை எங்களை விலக்கி காண்பி. Spirit of the living God, I pray that you go with them, to go with each one of the people here. இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் போகும் ஆண்டவரே. Continue to speak to them. அவர்களோடு பேசும், even in their homes, in their beds, in their sleeps, when they awake, speak to them. ஆண்டவரே, அவருடைய வீடுகளில, அவர்களுடைய உறக்கங்களில, அவர்கள் விழிக்கிற வேளைகளில அவர்களோடு பேசும். Spirit of God, you are powerful enough to change a stony heart into a heart of flesh. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை போட நீர் வல்லவராக இருக்கிறீர். Do, God, in our hearts, do the things in us. ஆண்டவரே, அவ்விதமாக நீ செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.